ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கு மேலே 10th 12th டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக இந்த வேலை வாய்ப்புக்கான சம்பளம் உங்களுக்கு ஸ்டார்டிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,000 அப்படின்ற பேசிக் பேரில் ஸ்டார்ட் பண்ணி இதற்கான எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் HRA DA எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. முக்கியமாக இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கும் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுறவங்க ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை செலக்ட் பண்ணி நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே சென்ட் பண்ணால் போதும். அந்த லாஸ்ட் டேட்டு 25/8/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி என்ன வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க, எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்ற முழு தகவலும் வீடியோக்குள்ளே முழுமையாக பார்க்கலாம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இதுக்குள்ளே வந்துடலாம். ஃபஸ்ட்டு போஸ்ட் நேம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். போஸ்ட் நேமில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்பெஷலிஸ்ட்டில் ஒரு போஸ்ட் இருக்குது, அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டில் ஒரு போஸ்ட் இருக்குது, ஐடி அசிஸ்டன்ட் ஃபார் மிஷன் சக்திக்கு ஒரு போஸ்ட் இருக்குது, MTSல ஒரு வேக்கண்ட் இருக்குது. டோட்டலாக 4 விதமான கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு கிராஜுவேட் இன் சோசியல் ஒர்க் இல்லைனா அதர் சோசியல் டிசிப்ளின்ஸில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். பட் இதுக்கு வந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா போதும். இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் அக்கௌண்ட்ஸ் அதர் டிசிப்ளின்ஸில் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள். அதே மாதிரி ஐடி அசிஸ்டன்ட் ஃபார் மிஷன் சக்திக்கு கிராஜுவேட் வித் ப்ராக்டிக்கல் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ், கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருங்க அப்படின்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். MTSஐ பொறுத்தளவுக்கு 10th கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். MTS மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு எலிஜிபிள். ஸோ 10th டிப்ளமோ கிராஜுவேஷன் வரைக்கும் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. இதற்கான வயது வரம்பை பொறுத்தளவுக்கு மினிமம் 18 வயசுலேருந்து அதிகபட்சமாக எல்லா பதவிகளுக்கும் 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான சேலரியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு 21,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி கொடுக்குறாங்க. அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு 20,000, ஐடி அசிஸ்டன்ட் ஃபார் மிஷன் சக்திக்கு 20,000, MTSக்கு 18,000. ஸோ இதுதான் உங்களுக்கான சேலரியாக அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஓகே ப்ரோ, இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் லிஸ்டிங் நடக்கும். அந்த ஷார்ட் லிஸ்டிங் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, ஆஃப்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க. அந்த அப்ளிகேஷனை பொறுத்து தான் உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் இருக்கும். கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருக்கணும். என்ன பதவிக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோ அது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களை இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் இருக்கும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஃப்ரீயாகவே இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க், அதே மாதிரி அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கு அப்ளை பண்ண கடைசி தேதி 25/8/2025 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தவிர்த்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் என்ன மாவட்டம் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கா வரலையா அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பாக்ஸில் வந்து உங்களோட ரீசன்ட் சைஸ் பாஸ்போர்ட்
ஃபோட்டோ வந்து ஒட்டணும், அப்படியே கிராஸாகவும் நீங்கள் வந்து சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பதவிக்கு 4 போஸ்ட் இருக்குது இல்லையா, அதில் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத குறிப்பிட்டுருங்க. அதாவது எம்டிஎஸ்ஸா, அக்கௌண்ட்ஸா, ஐடி அசிஸ்டண்ட்டா அப்படின்னு குறிப்பிடணும். அப்புறம் நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் உங்களுடைய பெயர் குறிப்பிட்டுருங்க. அதே மாதிரி உங்களோட திருமண நிலை, திருமணமானவரா ஆகாதவரா அப்படின்றது கேட்டிருக்காங்க. அப்புறம் ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்றத குறிப்பிடணும். டேட் ஆஃப் பர்த் வந்து 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி குறிப்பிட்ருங்க. நேம் ஆஃப் த ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்ட் உங்களுடைய பெயர் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன், ஸோ இதில் கரெக்டாக உங்களோட போஸ்டல் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசென்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆதார் இல்லைனா ரேஷன் கார்டு காப்பி வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்று அட்டாச் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு 10th மார்க் ஷீட்டு, எம்டிஎஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட் மட்டும் வச்சுக்கலாம். மற்ற என்ன பதவிக்கு அப்ளை பண்ணாலும் 10th 12th டிப்ளமோ, அதோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் இதில் ஏதாவது நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இருந்தாலும் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இயர் ஆஃப் பாசிங் டிகிரி எப்போ நீங்கள் முடிச்சிங்க, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றின டீட்டெயில். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட சைன் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சொன்ன இந்த சர்டிஃபிகேட் எல்லாரோட ஜெராக்ஸும் அட்டாச் பண்ணணும். ப்ளஸ் அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு 25/8/2025 நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். என்ன அட்ரஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது தான். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை மூலம் செயல்படும் மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்கும். ஸோ எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம், சென்னை 1 அப்படின்ற அட்ரஸ்க்கு 25/8/2025 ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் அனுப்பணும். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.